Laisha அஸ்ஸலாமு அலைக்கும் Lifestyles. வெல்கம் டு லியாயிஷா லைஃப் ஸ்டைல். ஸ்கூலுக்கு பசங்க எப்படி அடிக்கடி லீவ் எடுத்துப்பாங்களோ அதே மாதிரி என்னாலையும் அடிக்கடி லீவ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இனிமேல் கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகலான்னு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவேங்கிற மாதிரி இன்றைக்கி சூப்பரான பீஃப் பிரியாணியோட வந்திருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு மெயினே வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நான் நேற்றே வந்து பீஃப் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், எண்ணெயிலே மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம வதக்கிறதுனால பிரியாணியோட கலர் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஃபுட் கலர் சேர்க்க வேண்டியதில்லை. அது கூடவே மல்லிக்கீரை, புதினா மல்லி, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கைவிடாமல் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே சேர்த்து உப்பு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா கொலைய வெந்து வரும். இது கூடவே மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூனு, 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதுதான் நான் சேர்த்துப்பேன். எந்த பிரியாணியாக இருந்தாலுமே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா இது 3 மட்டும்தான் சேர்ப்பேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வேக வச்ச பிரியாணியுமே சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே அரிசியுமே வந்து ஊற வச்சுட்டேன். தயிர் முக்கியமாக இதுக்கு வந்து நம்ம தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா தாராளமாக தயிர் சேர்த்து அதையுமே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு 1 கப்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியுமே சேர்த்து ஒரு 2 விசில் விட்டோம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி. பசங்கள்லாம் பார்த்துக்கிறது, லீவு, அம்மா வீட்டுக்கு போனது அப்படி இப்படின்னு பெரிய லீவ் எடுத்துக்கிட்டேன் இந்த யூடியூப் சேனலில். இனிமேல் டெய்லி வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் வேணும்னு நேற்றே என் சின்ன பையன் சொல்லிட்டான். பசங்க சொல்லிட்டா செய்யாமல் இருக்க முடியுமா? அதனால் அதையுமே செஞ்சாச்சு. நம்ம எத்தனை தடவை நான் யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் அதே சட்னி, சாம்பார், இட்லி, பிரியாணி இதே தான் போடுற மாதிரி இருக்குது. மாற்றம் எங்கெங்கேயோ வருது, நம்ம வாழ்க்கையில் வர மாட்டேங்குது. உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு ரீசெண்டாக தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா, அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் லஞ்ச் வச்சாச்சு. பசங்க வரத்துக்குள்ளே வைக்கலான்னு பார்த்து என் சின்ன பையன் பார்த்துட்டு கொஞ்சம் அள்ளுன்னு அள்ள வச்சிட்டான். அதையுமே அள்ளிட்டேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. சைடிஸ் வந்து எக்கு வச்சுருந்தேன். சின்ன பையன் எடுக்க சொன்னான் இல்லையா, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வச்சாதான் நமக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அது மாதிரி அதையும் வச்சாச்சு. உங்கள் பசங்களும் இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.